சனிக்கிழமை காலையில் புரட்டாசி சனிங்கிறதுனால கோவிலுக்கு போனோம். சீக்கிரமாக குளிச்சு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து வாக்கிங் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நான் யூடியூப்பில் ஆல்ரெடி பார்த்துருந்தேன். லைன் டேட்ஸு இந்த ப்ராண்டில் கிடைக்கிது. இதில் வந்து ஓட்ஸு, அப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸு, நட்ஸு, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அவங்களே கரெக்டான இதில் வச்சுருந்தாங்க. சரி, சின்ன பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நான் 80 கிராம் கப்பில் ஒரு கப்பு கூட கொஞ்சம், அதாவது 100 கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம சுகரோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்த்துக்கல. ஸ்வீட்டுக்கு வந்து நான் தேன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் சூடு பண்ண வார்ம் மில்க்கு, ரொம்ப கொதிக்க இல்லாமல் அறவும் இல்லாமல் நார்மல் இதில் ஒரு சின்ன கப்புக்கு இது பால் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. வயிறு வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு திருப்தியாக இருந்தது. பசி இல்லாமல் நல்லா இருந்தது. ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தேன் கலந்துக்கிட்டு பால் சேர்த்துட்டு எடுத்துக்கிட்டேன். அதை தவிர வந்து செவ்வாழைப்பழம் ஒன்றும், வெள்ளரிக்காய் அது ஒரு 5-6 பீஸும் இன்றைக்கி காலைல டிஃபனுக்கு. நான் வந்து எனக்கு இது ஓகே அப்படிங்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது சாப்பிட்டா திருப்தியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். சாப்பாட்டை கம்மியாக சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் உடம்பு வந்து கெடுத்துக்காதீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. மற்றவங்களுக்கு வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் பண்ண போகிறேன். இது வந்து எங்கள் அக்காவோட ரெசிபி. அவங்க ஒரு தடவை பண்ணி கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தான் நான் பண்ணி காட்டுறேன். தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்க்குறதுனால புளி சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பச்சை மிளகாவுக்கு பதிலாக வத்தல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் தாளித்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.